நிஃப்டி 50 நெகட்டிவில் நீங்கள் க்ளோஸ் ஆகிருக்கு. அமெரிக்கா மறுபடியும் இந்தியா மேலே டேரிஃப் அதிகமாகிற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதனால இன்னைக்கு ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஐடி இண்டெக்ஸே இன்னைக்கு நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதை பற்றி வந்து பார்ப்போம். லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 5 to 6 மடங்கு அதிகமான ஒரு கம்பெனி லாஸ்ட்டு 2 நாளில் கிட்டத்தட்ட 40% அதோட கையிலிருந்து கீழே விழுந்திருக்கு. அதை பற்றி பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெகட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதை பற்றியும் பார்ப்போம். ஆயில் இந்தியா ஷேரை பற்றியும் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு வருஷமாக ஆயில் செக்டார் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் ரொம்ப டவுன் ஆகி போயிட்டு இருக்கு. ஏன் கீழே போய்கிட்டு இருக்கு? அந்த ஸ்டாக்லாம் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகணும்னா குரூட் ஆயிலோட ப்ரைஸு எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்டாக்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஹவு டு அவாய்ட் லாஸ் அண்ட் ஏர்ன் கன்ஸ்டன்ட்லி இந்த ஸ்டாக் மார்க்கெட் இந்த புக்கில் இருந்து ஒரு டிப்ஸ் ஒன்று பார்த்துடலாம். ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணும்போது நம்ம PE ரேஷியோ வச்சு மட்டும் நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் ஒரு ஸ்டாக்கை வாங்கும் போது PE ரேஷியோ கம்மியாக இருந்தால் போதும், அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூஷன் அப்படின்னு யோசிச்சு தான் வாங்குவாங்க. ஆனால் PE ரேஷியோ கம்மியாக இருக்கிறதுக்குனால அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கம்பெனி அப்படிங்கிறதுல அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறேன், பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்வெஸ்ட் தான் வந்து பண்ணியிருக்காங்க, அதனால லோ PE ரேஷியோவில் இருக்கக்கூடிய கம்பெனியில் நான் போய் முதலீடு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. பெரிய பெரிய இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா லோ PE ரேஷியோவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஆனால் லோ PE ரேஷியோ அப்படின்னு எதை மீன் பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், அதிகமான லாபம் அந்த கம்பெனிக்கு வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் கீழே இருக்கும், இல்லைன்னா டெம்பரவரியாக அந்த கம்பெனிக்குன்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால அந்த கம்பெனியோட PE ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லோ PE ரேஷியோ. ஆனால் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா 20 PE ரேஷியோ கீழே இருந்தாவே அது வந்து லோ PE ரேஷியோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. PE ரேஷியோவில் பார்த்து நம்ம முதலீடு பண்ணோம்னா அதில் பெரிய நெகட்டிவே இருக்குது. என்னென்னா, ஒரு கம்பெனி வந்து ரிசல்ட் கொடுக்கும்போது அவங்க சேல்ஸு அண்ட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காமிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டு அதிகமாக காமிக்கும் போது PE ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கம்பெனி நினச்சாங்கன்னா ஈஸியாக அவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு வந்து முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் தான். இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம இன்வெஸ்டர்ஸுக்கு காட்டுறதுக்காக மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து சேஞ்ச் பண்ண வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு கம்பெனியோட க்ரோத்து ரொம்ப லோவாக இருந்தாலுமே அந்த கம்பெனியோட PE ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஒரு சில கம்பெனியோட PE ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது காரணம் என்னென்னா, அவங்களோட க்ரோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான காசு வந்து தருவோம். அதே மாதிரி குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான காசு கொடுத்து அந்த பொருளை வந்து வாங்குவோம். அதே மாதிரி தான் ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதனால் PE ரேஷியோ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லோ PE ரேஷியோ அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஆனால் அந்த கம்பெனியோட ஆவரேஜ் PE ரேஷியோ வந்து பார்க்கும்போது கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியோட PE ரேஷியோ குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 20 வரைக்கும் வருது, அதிகபட்சம் 40 வரைக்கும் போகுது அப்படின்னா 40 PE ரேஷியோவில் இருக்கும்போது நம்ம வந்து வாங்கக்கூடாது. அதுவே 25 PE ரேஷியோ 26 PE ரேஷியோ அப்படின்ற மாதிரி ஆவரேஜ் PE ரேஷியோ கீழே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது வந்து ஒரு ஆப்ஷன்டே பார்த்துட்டு நம்ம வாங்குறதுனா கூட வந்து வாங்கிக்கலாம். அதாவது லோ PEயில் இருக்குது, 5 PE ரேஷியோவில் இருக்குது, 10 PE ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு வாங்குறத விட அந்த கம்பெனியோட PE ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்துட்டு ஆவரேஜ் PE ரேஷியோக்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் வந்து பண்ணலாம். ஆனால் அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். அதேமாதிரி க்ரோத்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும். கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா அதோட கையிலேருந்து 20% 30% அப்படின்ற மாதிரி கரெக்ஷன் வந்து நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு கம்பெனியோட PE ரேஷியோ வந்து பார்த்தோன்னா 100 இருக்குது 200 இருக்குது வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் நம்ம வந்து வாங்கக்கூடாது. PE ரேஷியோ அந்த கம்பெனியோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு பெஸ்ட்டானது அந்த கம்பெனியோட ஓன் PE ரேஷியோவை அதை ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்துட்டு ஆவரேஜ் கீழே வாங்கிட்டா போதும். இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆவரேஜ் PE ரேஷியோ கீழே வரும்போது அந்த ஸ்டாக்கில் போய் முதலீடு பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த கம்பெனியோட ஹை PE ரேஷியோ பக்கத்தில் போகும்போது அதிலேருந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிவிட்டு அதாவது ப்ராஃபிட் எடுத்துகிட்டு மறுபடியும் வேற ஒரு கம்பெனியில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் இந்த கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, பிஸ்னஸ் சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னா மறுபடியும் ஏதாவது ஒரு கரெக்ஷன் நடக்கும்போது
இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை மறுபடியும் லோ பி ரேஷியோக்கு கீழே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வாங்கிக்குவாங்க. இப்படியும் நம்ம வந்து பார்த்தோன்னா முதலீடு பண்ணலாம். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கிட்டத்தட்ட 0.30% ஒரு 78 புள்ளி நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 26,250 புள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வந்து ஆகிருக்கு. நிஃப்டி 50ல் டாப் 5 கெய்னர்ஸில் நெஸ்லே இந்தியா, BEL, ஈச்சர் மோட்டார்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டாடா ஸ்டீல் இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் HDFC பேங்க், விப்ரோ, இன்ஃபோசிஸ், HCL டெக்னாலஜிஸ், ONGC இருக்காங்க. மேக்ஸிமம் இன்னைக்கு ஐடி செக்டராக இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் வந்து இருந்தாங்க. பேங்க்கை பொறுத்த வரைக்கும் காலையில் பாசிட்டிவ்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. எம்ஓ டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2% பாசிட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி டிஃபென்ஸ் செக்டர் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சில்வர் பீஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5% வந்து பாசிட்டிவ். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 1% பக்கத்தில் பாசிட்டிவ். ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் 0.12% பாசிட்டிவ். ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா 0.26% கொஞ்சம் நெகட்டிவ். ஏன் அப்படின்னா இப்போ US டேரிஃப் இஷ்யூ அப்படிங்கிறது வருது. அதனால மேக்ஸிமம் ஃபார்மா அண்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அடி வாங்கினாங்க. ஐடிலாம் கிட்டத்தட்ட 1.5%. ஐடி பிசி வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருந்தது. மிட் 150 பிசி வந்து பார்த்தீங்கன்னா 0.25% பாசிட்டிவில் வந்து இருந்தாங்க. பார்க்கலாங்க. இன்னைக்கு மேக்ஸிமம் நிறைய இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவ் தான் இருந்துச்சு. நாளைக்கு பாசிட்டிவில் இருக்கணும். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஆயில் இந்தியாவை பற்றி பார்த்தலாம். ஆயில் இந்தியா கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 420 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு மேலே இருந்த இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு இப்போ 420 ரூபா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா கிட்டத்தட்ட 750 ரூபா பக்கத்துலலாம் இருந்துச்சு. இப்போ வெறும் 420 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆயில் இந்தியாவோட பிஸ்னஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஆயில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா குருடாயில் எக்ஸ்ப்ளோரேஷன் பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. அதாவது பூமியில் இருந்து குருடாயிலை எடுத்து ரிஃபைன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க குருடாயில் மட்டும் கிடையாது, எல்பிஜி, நேச்சுரல் கேஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வந்ததுக்கப்புறம் நல்ல இன்க்ரீஸ் ஆனாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிரெண்ட் குருடாயிலோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட கொரோனா வந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா $20 தான் இருந்தாங்க ஒரு பேரலு. ஏப்ரல் 2020 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரலோட காஸ்ட் வந்து வெறும் 20 ரூபாயில் இருந்தது, $20. அதுக்கப்புறம் 21 வந்து பார்த்தீங்கன்னா 55, அதுக்கப்புறம் 86, 2022 120 இந்த மாதிரி வந்து போணுச்சு. இதுவே 2023 $85, $82 அப்படின்ற மாதிரி குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஒரு கட்டத்தில் $56 வந்துச்சு. எப்போல்லாம் குருடாயிலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுதோ அப்போல்லாம் இந்த ஆயில் இந்தியாவுக்கு வந்து அது வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க குருடாயில் பிஸ்னஸில் தான் இருக்காங்க. அதாவது குருடாயில் தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் குருடாயில் ப்ரைஸ் அதிகமாகும் போது இவங்களோட லாபம் அப்படிங்கிறது அதிகமாகும். அதே மாதிரி குருடாயிலோட ப்ரைஸ் வந்து கம்மியானுச்சு அப்படின்னா இவங்களுக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாகும். இதனால தான் இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய்கிட்டே இருக்குது. ஆனால் குருடாயிலோட ப்ரைஸை மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வந்து ஆகும். வேல்யூஷன் படி பார்க்கும்போது ஸ்டாக்கோட பி ரேஷியோ 11 வந்து இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ 478 ரூபாயில் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 420 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஜி ரேஷியோ 2 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.64 வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் பார்க்கும்போது 1.23 தான் இருக்காங்க. இருந்தாலும் இவங்களோட சேல்ஸ் குரோத், ப்ராஃபிட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. லாஸ்ட் 3 வருஷத்தில் இவங்களோட சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா வெறும் 7%, ப்ராஃபிட் குரோத் பார்த்தீங்கன்னா 6% இருக்குது. அதுவும் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் நெகட்டிவ் வந்து இருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு வருஷமாக நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்க்கும்போது 18% வந்து இருக்குது. அதாவது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மார்க்கெட்டில் இருந்துட்டு போகட்டும், இல்லைனா புல் மார்க்கெட்டில் இருந்துட்டு போகட்டும், இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் அப்படின்னு வந்து குருடாயிலில் இருக்கனால குருடாயிலோட ப்ரைஸ் எப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணணும். ஏற்கனவே இப்போ குருடாயிலோட ப்ரைஸ் ரொம்ப லோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெக்கராகி மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. மேபி குருடாயிலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இந்த கம்பெனிக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும். இந்த மாதிரி தாங்க நம்ம நம்பர்ஸ்லாம் வச்சு வந்து அனலைஸ் பண்ணக்கூடாது, பிஸ்னஸாக நம்ம வந்து பார்க்கணும். அடுத்தது ஐடி கம்பெனிஸு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனில் வந்து க்ளோஸ் ஆகியிருந்தாங்க. ஐடி பீஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5% நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆனாங்க. மேக்ஸிமம் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான். அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டேரிஃபும் மறுபடியும் வந்து அதிகமாக்க போகிறோம் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து இருக்காங்க. ஏன் மறுபடியும் யூஎஸ் டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக்க போகிறாங்கன்னா இப்போ நம்ம குருடாயில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் யூஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து நீங்கள் வந்து ஆயில் வந்து வாங்கக்கூடாது, அப்படி வாங்கினீங்கன்னா நாங்கள் டேரிஃப் உங்கள் மேலே அதிகமாக வந்து போடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம், ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வந்து வாங்கிக்கிட்டு தான் வந்து இருக்கோம்.
ஆனால் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கினா கண்டிப்பாக வந்து டேரிஃப் வந்து அதிகமாக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு காரணம். அடுத்தது CLSA புரோக்கரேஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐடி கம்பெனியோட இயர்னிங்ஸ், அதாவது ஐடி கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும். அதாவது போன தடவை என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கிறதா வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்களோட ரேட்டிங் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. HCL டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவுட் பெர்ஃபார்ம் வந்து ரேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ஹோல்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெக் மஹேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா அவுட் பெர்ஃபார்மில் இருந்து ஹை கன்விக்ஷன் அவுட் பெர்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டெக் மஹேந்திராவை அவங்களோட ஃபோக்கஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாஸ்ட் ஒரு 18 மாதமாகவே அவங்களோட க்ரோத் ரெக்கவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. HCL டெக்னாலஜி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% ஹை ப்ரீமியம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. TCS அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது இவங்களோட பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் அண்ட் டெக் மஹேந்திரா வந்து இருக்குது லார்ஜ் கேப்பில். ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸும் கோஃபோர்ஜ் இந்த 2 கம்பெனி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில். பார்க்கலாங்க மறுபடியும் எந்த அளவுக்கு இந்த US டாரிஃப் நாங்கள் வந்து அதிகமாக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்கும். இப்போ தான் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூஸை கொடுத்து கீழே கொண்டு போயிட்டாங்க. பார்க்கலாங்க எந்த அளவுக்கு ஐடி வந்து கீழே போகுதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பாசிட்டிவாக இருக்கும். HDFC பேங்க்கு அண்ட் யூனியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட Q3 பிஸ்னஸ் அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. HDFC பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆனிச்சு. இதுவே யூனியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான ஒரு அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா HDFC வந்து கொடுத்துருக்காங்க. காசா ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேஷியோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு இன்றைக்கி நெகட்டிவ் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. யூனியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்களும் அதே அப்டேட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது அவங்களோட டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, கிராஸ் அட்வான்சஸ் எல்லாமே அதிகமாக இருக்குன்னு சொன்னனால வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க்கோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆனிச்சு. ஆனால் HDFCயை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆவரேஜ் அட்வான்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட்டு இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வந்து இருந்தது. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட Q3 ஃபினான்ஷியல் இயர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா 26 லட்சம் கோடி வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 28 லட்சம் கோடி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது கொஞ்சமாக அதிகமாக வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் மேபி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கலாம். ஏன்னா இன்னும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இவங்களோட க்ரோத் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம். பார்ப்போங்க, ரிசல்ட் வரட்டுங்க, நம்பர்ஸ் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். அடுத்தது குப்பிட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 நாளைக்கு கிட்டத்தட்ட 20% வந்து டவுன் ஆனிச்சு. நிறைய பேர் குப்பிட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் 5 மடங்கு 6 மடங்கு லாபம் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு ப்ராஃபிட் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் என்ன யோசிச்சாங்கன்னா, ஓகே இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. யாரெல்லாம் இப்போ அந்த 20% 30% வந்து லாபத்தில் இருந்தாங்களோ லாஸ்ட் 2 நாளில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டாங்க. வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட 20% டவுன் ஆனிச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 20% டவுனில் தான் இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஒரு 7 to 8% மட்டும் நெகட்டிவ்லேருந்து க்ளோஸ் வந்து ஆகிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா BSE அண்ட் NSE 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து ASM ஃப்ரேம் ஒர்க் வந்து மாற்றிருக்காங்க. அதாவது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு. அதிகமான வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வால்யூமில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது அப்படின்ற மாதிரி ஹை வாலட்டிலிட்டியில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ASM ஃப்ரேம் ஒர்க் வந்து மாற்றுவாங்க. அதாவது செபி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து செக் பண்ண வந்து ஆரம்பிப்பாங்க. ஏன் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகுது கீழே இறங்குது, இல்லை யாராவது இதை வச்சு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதாவது இன்சைடர் ட்ரேடிங் எதுவும் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து செக் பண்ணுவாங்க. இல்லை யாராவது வேணுங்கிறதுக்கே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லாமே செக் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ASM ஃப்ரேம் ஒர்க் வந்து மாற்றுவாங்க. அப்படி ASM ஃப்ரேம் ஒர்க்கு போணுச்சுன்னா கொஞ்சம் நெகட்டிவாகவும் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வேல்யூஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. PE ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 170 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 27 இருக்குது. PG ரேஷியோ 4 வந்து இருக்குது. இந்த மாதிரி PE ரேஷியோ 170 இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு இந்த கம்பெனியோட க்ரோத் இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அப்படின்னா ROC வந்து பார்த்தீங்கன்னா 17%, ROE வெறும் 13% இருக்குது. ROIC வந்து பார்த்தீங்கன்னா 18% வந்து இருக்குது. OPM 33% இருக்குது. இந்த பர்சன்டேஜுக்கு
170 PE ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமானது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் டு புக் வேல்யூ 27 வந்து இருக்குது. சேல்ஸ் growth வந்து பார்த்தீங்கன்னா 35%, ப்ராஃபிட் growth 21% இருக்குது. இந்த பர்சன்டேஜெலாம் வச்சு பார்க்கும்போது இந்த PE ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதிகம். இதுக்கு பதிலாக சும்மா சொல்கிறேன், சேல்ஸ் growth ஒரு 200%, ப்ராஃபிட் growth ஒரு 300%, ROCE எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100% இருந்தால் கூட ரொம்ப அதிகமான வேல்யூஷனாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கூட ஓகே பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட growth-ஐ விட அதிகமான PE ரேஷியோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15 PE ரேஷியோ 20 PE ரேஷியோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. சடனாக அந்த லாஸ்ட் ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கு மேலாம் போணுச்சு. 200க்கு மேலே போனோன்னே கீழே கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது. நம்ம எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம வந்து முதலீடு வந்து பண்ணணும். பார்க்கலாங்க, இப்போ 2 நாள் தான் ஆயிருக்கு. இன்னும் அடுத்தடுத்த நாளில் இந்த ஸ்டாக் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு வந்து பார்க்கலாம். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் போய் கண்டிப்பாக நீங்கள் போய் வாங்க வேண்டாம். ஏன்னா நம்மளே ஹையில் போய் மாட்டிக்குவோம். கொஞ்சம் பொறுமையாக இருந்து நல்ல ப்ரைஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தா நல்ல ஒரு ப்ரைஸ் வரும். பார்ப்போங்க. இன்றைக்கி ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா Nifty 50 நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.